கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் மறைவில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பான மாணவர் ஞாயிறு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை மாணவர் ஞாயிறாக ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை ஆசிரியர்கள் செயலர்களுக்கு குறித்து கொள்கிறேன். இந்த நாளில் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த சபை போதகர் அவர்களுக்கும் பயிற்சி போதகர் அவர்களுக்கும் ஓய்வு நாள் பாடசாலை செயலாளர் டாலி அக்காவுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். இந்த வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசும்படி நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கொடுக்கக்கூடாத ஒரு ஸ்லாக்கியம் அப்பா நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு கொடாக்கோடி ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளை மாணவர் ஞாயிறாக கொண்டாடுவதற்கு நீர் கிருபை தந்தீர். புதிய ஆண்டவரே பள்ளிக்கூடம், ஆண்டவரே மேற்படிப்புக்காக போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். என் தேவன் அவர்களுக்கு ஒளியாக இருந்து வழிநடத்த வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வசனம் மூலம் நீர் எங்களோடு பேசும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க கிருபை தாரும். அடியாளை உம்முடைய செட்டையின் மறைவிலே மறைத்து கொள்ளும். ஜீவனுள்ள தேவன் மட்டும் இந்த இடத்தில் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 1 இருந்து 12 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த வசனங்கள் வரலாறு சிறப்புமிக்க ஒரு சம்பவம் இந்த அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் வேறு எந்த சுவிசேஷத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வாழ்ந்த நாட்களில் ஒலிவமலைக்கு அவர் கடந்து போகிறார். அந்த ஒலிவ மலையில் இருந்து இரவு முழுவதும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டு மறுநாள் காலையில் ஆண்டவர் எருசலேமுக்குள் அவர் கடந்து வருகிறார். ஆண்டவர் எருசலேமுக்குள் வரும்பொழுது திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை பார்ப்பதற்காகவும் ஆண்டவருடைய போதனைகளை கேட்பதற்காகவும் அவருக்கு பின்னாக செல்லுகிறார்கள். வந்த மக்களுக்கு அவர் உபதேசம் பண்ணுகிறார். அப்படி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பெண்ணை கடகட என்று இழுத்து ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நிறுத்தி அவரை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். இவ ஒழுக்கக்கேடான விபச்சார பாவம் செய்த ஒரு பெண்மணி, இவளை நாங்கள் கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று ஆண்டவரை பார்த்து அங்கு வந்தவர்கள் வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் எந்த பதிலுமே சொல்லாம கீழே தரையில குனிந்து எழுதி கொண்டே இருக்கிறார். இதை பார்த்த அந்த வேதபாரகர், பரிசேயர் திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அப்படியே நிமிர்ந்து அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்,
உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் திரும்பவும் கீழே குனிந்து எழுதுகிறார். ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது சிறியோர் முதல் பெரியோர் வர அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். திரள் கூட்டமாக நின்று கொண்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த ஒழுக்கக்கேடான பாவம் செய்த பெண் மட்டும்தான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறார். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், உன்னை யாரும் ஆக்கினைக்கு தீர்க்கவில்லையா? நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கவில்லை, நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லிவிட்டுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லவே இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2 விதமாக காணப்படுகிறது. வெளிச்சமான ஒரு வாழ்க்கை, இருட்டான ஒரு வாழ்க்கை. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. எதை இருட்டு எதை வெளிச்சம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் என்றால், சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர்களுக்கு அட்மிஷன் கிடைத்தால் அது அவர்களுக்கு ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்வு. நல்ல டீச்சர் அமைந்தால் அது அவர்களுக்கு வெளிச்சமான ஒரு வாழ்வு. அவர்கள் நினைத்த மேற்படிப்பு அவர்களுக்கு கிடைத்தால் அது வெளிச்சமான வாழ்வு. அவர்கள் நினைத்த மேற்படிப்பு அவர்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. நல்ல சம்பாத்தியம் இருந்தால் அது ஒரு வெளிச்சமான வாழ்வு. நம்முடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாவிட்டால் அது நமக்கு ஒரு இருண்ட வாழ்வாக இருக்கிறது. குடும்பத்தில் வியாதி இல்லாமல் இருந்தால் அது ஒரு வெளிச்சமான வாழ்வு. குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆள் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த குடும்பத்திற்கே அது ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. கடன் பிரச்சனை இல்லாமல் ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்வை காட்டுகிறது. கடன் பிரச்சனைகளோடு தவித்து கொண்டு அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது அந்த குடும்பத்திற்கு அது ஒரு இருண்ட அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது குறிப்பிடும் பொழுது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் இருளான வாழ்க்கையை மாற்றி வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்கு வல்லமை உள்ள தேவன். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருண்ட அனுபவங்கள் மாறி நமக்கு ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு இருண்ட வாழ்வு ஒளிந்து வெளிச்சமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒழுக்கமாக நாம் வாழ வேண்டும். இந்த வேத புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, விபச்சாரத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் அவளை கொண்டு நிறுத்துகிறார்கள். ஒரு ஒழுக்கக்கேடு ஆன பாவத்தை செய்த ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கை ஒரு இருண்ட அனுபவத்துக்குள் காணப்படுகிறது. அந்த ஒழுக்கக்கேடான பாவம் செய்த பெண்ணை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். இயேசு அந்த பெண்ணுடைய அந்த இருண்ட பாவத்தை மன்னித்து அவளுடைய வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். இந்த வேத புத்தகத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் கெட்ட மனிதனின் 3 குணங்களும் நல்ல மனிதனின் 1 குணத்தையும் சங்கீதம் 1இல் குறிப்பிடப்பட்டு இருக்கிறார். நல்ல மனிதனை அவர் நீதிமான் என்று குறிப்பிடுகிறார்.
ஒரு கெட்ட மனிதனை துணிகரமான துன்மார்க்கன் என்று அவனை குறிப்பிடுகிறார். துன்மார்க்கன், பரியாசக்காரன், பாவிகள். துன்மார்க்கன் துணிகரமாக பாவம் செய்யக்கூடியவன் தான் துன்மார்க்கன். பரியாசக்காரன் நல்லோரை பரியாசம் பண்ணி மகிழ்ச்சி காண்பவன் தான் பரியாசக்காரன். பாவிகள் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருப்பவன் தான் பாவிகள். இந்த ஒழுக்கக்கேடான பாவம் செய்த இந்த பெண்மணி ஒரு துணிகரமான துன்மார்க்கத்தனமான ஒரு பாவத்தை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒரு ஒழுக்கக்கேடான பாவம் செய்கிறவருடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக காணப்படும் என்று வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஏசாயா 48:22 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒழுக்கக்கேடான பாவத்தை ஆண்டவர் அருவருக்குகிறார். அந்த பாவம் செய்யும் பொழுது நம்ம குடும்பத்திற்கு அது சாபமாக வந்து முடிகிறது. வாழ்நாள் முழுவதும் நாம் கண்ணீர் வடித்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறவன் தானே என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இந்த ஒழுக்கக்கடமான பாவத்தில் விழுந்து கிடப்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்தை எனக்கு நன்றாக தெரியும். அந்த குடும்பம் ஒரு நல்ல வசதி வாய்ந்த ஒரு லீடிங் அட்வொகேட்டருடைய ஒரு குடும்பம். 2 பெண் பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். பிள்ளைகளோ மிகவும் அழகாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகளை படிப்பதற்காக இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு பெங்களூரில் உள்ள ஒரு லா காலேஜில் சேர்த்து விட்டு வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்தாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு ஆண் நண்பர்களோடு சேர்ந்து தனியாக வீடு எடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது பெற்றோர்களுக்கு தெரியாது. எவ்வளவு வேதனை நிரம்பின ஒரு சம்பவம். நாம் நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை தூர இடத்துல விட்டிருக்கிறோம், என் பிள்ளை நல்ல பிள்ளையாக படித்து கொண்டு இருக்கிறான் என்று நான் நினைக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் ஒழுக்கக்கேடான செயல்கள் செய்து தன்னுடைய வாழ்க்கையை தாங்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் மட்டும்தான் அப்படி என்று நாம் நினைக்க வேண்டாம். திருமண உறவில் இருக்கிறவர்கள் கூட அநேகர் இந்த நாளில் அந்தரங்கத்தில் ஆண்டவர் விரும்பாத பாவத்தில் தன்னுடைய ஈடுபாடை காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட அனுபவமாக காணப்படும். வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன், அந்த ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நம்முடைய வாழ்க்கை ஜீவ ஒளியாக வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான பாவத்துக்கு ஈடான சாபத்துக்கு ஈடான பாவங்களுக்கு நாம் விலக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் வேத புத்தகத்தை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது எபிரேய தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு வாரமும் அவங்க தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவாங்களாம். எப்படி ஜெபம் பண்ணுவாங்களாம்? எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தாங்க, எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தை பேசுவதற்கு கிருபை தாங்க, எங்கள் பிள்ளைகள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் உம்மை சேவிக்க கிருபை தாங்க, கடினமான சூழ்நிலைகள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எங்கள் பிள்ளைகள் உம்மையே சார்ந்திருக்க கிருபை தாங்க, சுய புத்தியின் மேல் எங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் சாய்ந்து விட்டு விடாதபடி தேவன் இரக்கம் பாராட்டுங்கள் என்று அவர்கள் ஜெபிப்பார்களாம். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஒழுக்கக்கேடான பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த பாவத்தில் விலகி நம்ம வாழ வேண்டுமென்றால் யூத தகப்பன்மார்கள் முற்பிதாக்கள் கூட இந்த ஜெபத்தை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏறெடுத்தார்கள். இந்த ஜெபத்தை நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான்
துன்மார்க்கத்தனம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற நாளளவும் சமாதானம் இருக்கும். அதனாலதான் ஏசாயால துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் திட்டம் தெளிவுமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒன்று இருந்தது. அந்த குடும்பத்துல ஒரு 14 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப தம்பி ஒருவன் அந்த குடும்பத்துல இருந்தான். அந்த தம்பி ஒரு நாள் அவனுடைய அம்மாவை பார்த்து கேட்டான், அம்மா, நம்முடைய ஊர்ல ஒரு கான்செப்ட் ஒன்று நடக்கிறது, டிஜே டான்ஸ், பாடல் பாடி டான்ஸ் ஆடுகிற ஒரு கூத்தாடுகிற ஒரு ஆட்டம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு நானும் செல்ல வேண்டும். என்னுடைய எல்லா நண்பர்களும் அதற்கு செல்லுகிறார்கள். எனக்கும் செல்வதற்கு அனுமதி தாங்கன்னு கேட்குறான். அவங்க அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம போகக்கூடாது, வேண்டான்னு சொல்றாங்க. ஆனால் பையன் கீழ்ப்படியவே இல்லை. போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். உடனே அம்மா சொல்றாங்க, சரி நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு பைனாப்பிள் ஒன்று வெட்டுறாங்க. வெட்டிட்டு அவன்கிட்ட தொலியை சாப்பிட கொடுக்குறாங்க. அவன் கேட்குறான், என்னம்மா நீங்க பழத்தை தராம எனக்கு தொலியை தந்துருக்குறீங்க, இந்த தொலியை நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவிட்ட கேட்குறான். அப்போ அம்மா சொன்னாங்க, உனக்கு தெரியுது பைனாப்பிள் தான் சாப்பிடணும், தொலி சாப்பிட முடியாதுன்னு உனக்கு தெரியுது இல்ல? நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து நீ சண்டே கிளாஸுக்கெல்லாம் போன ஒரு பையன் தானே. எந்த இடத்துக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் போகணும், எந்த இடத்துக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் போகக்கூடாது, இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா? இப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்ம போகாமல் இருப்பது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, குறை சொல்லி குற்றம் சாட்டாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவது இந்த ஒழுக்கக்கேடான அந்த ஸ்திரீயை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆண்டவரை குற்றப்படுத்தணும். இவர் என்ன பதில் சொல்லுகிறார், நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிட கேட்குறாங்க. ஆண்டவர் இவளை மன்னிச்சு விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னா அந்த மக்கள் சொல்லுவாங்க, இவங்க நியாயப்பிரமாணத்தையே இவர் மீறுகிறார் என்று அவரை குற்றப்படுத்துவாங்க. இல்ல நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து விடலாம் என்று சொன்னால் மக்கள் சொல்லுவாங்க, பாவத்தை மன்னிப்பதற்கு இவருக்கு அதிகாரம் உண்டல்லவா, ஏன் இவர் இதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவரை குற்றப்படுத்துவாங்க. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குற்றப்படுத்த வேண்டும், குற்றம் சாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கு காணப்பட்டவர்கள் வேதபாரகர், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அங்கு காணப்பட்டார்கள். அவங்க எல்லாரும் ஆண்டவரை குற்றப்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மனிதனாக வாழ்ந்த நாட்களில் அவர்கள் விட்டு வைக்கவே இல்லை. அவருடைய போதனைகளை குற்றப்படுத்தினாங்க. அவர்கள் செய்த ஊழியத்தை அவங்க குற்றப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இப்படி மக்கள் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டே ஆண்டவரை குற்றப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் குறை சொல்லி குற்றம் சாட்டாத ஒரு வாழ்க்கை தான் நாம் உலகத்திற்கு ஜீவ ஒளியாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ 4 விதத்துல அவங்க குற்றம் சாட்டினாங்க. எப்படி எல்லாம் என்றால், ஒருக்க ஆண்டவரிடத்துல ஒரு திமிர்வாத காரண கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. அந்த திமிர்வாத காரண பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழும்பி நட அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே பாவத்தை மன்னிப்பதற்கு இவர் யார் என்று ஆண்டவர் என்ன செய்தாங்கன்னா குற்றப்படுத்துகிறாங்க. இன்னொரு இடத்துல ஆண்டவர் தேவனுடைய குமாரன், எனக்கு தகப்பன் தான் பிதா என்று ஆண்டவர் சொல்ற நேரத்துல மக்கள் சொல்லுகிறாங்க, இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை குற்றப்படுத்துகிறாங்க. இன்னும் ஒரு நாள், ஒரு ஓய்வு நாள்ல ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் வயல்வெளிகள்ல வந்து கொண்டு இருக்கிற நேரத்துல கதிர்களை
பொறுக்கி அந்த சீஷர்கள் பசியினால சாப்பிட்றாங்க. உடனே அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் ஓய்வு நாளில் இதை செய்வது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்படுத்தினாங்க. ஓய்வு நாளில் அதே நாள் சூம்பின கையுடைய ஒருத்தனுக்கு சுகம் கொடுத்த உடனே அது எப்படி ஓய்வு நாளில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இப்படி ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார் என்று ஆண்டவரை குற்றப்படுத்தினாங்க. இன்னும் ரோம பேரரசுக்கு விரோதமாக ஆண்டவர் செயல்படுகிறார். ராயனுக்கு வரி கொடுக்காண்டான் இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை குற்றப்படுத்தினாங்க. இப்படி பாவம் மன்னிப்பதற்கு இவர் யார் என்று அவரை குற்றப்படுத்தினார்கள். இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று இவரை குற்றப்படுத்தினாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று குற்றப்படுத்தினாங்க. ரோம பேரரசுக்கு விரோதமாக செயல்பட்டார் என்று ஆண்டவரையே இந்த உலகம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் ரோமர் 2:1 மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நீ யாராயிருந்தாலும் போக்கு செல்ல உனக்கு இடமில்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறியோர் முதல் வயது முதியோர் வரை உள்ள ஒரு குணம் குற்றப்படுத்துகிற ஒரு குணமுடையவர்களாக காணப்படுகிறாங்க. ஒரு வீட்டில் 2 சின்ன பிள்ளைங்க இருக்குன்னு நாம் எடுத்துக்கொண்டா ஏதோ ஒரு சாதனத்தை உடைந்து விட்டது, யார் உடைத்தாது என்றால் நான் இல்லை அவன் அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஏதோ சரியில்லைன்னு தாய்மார் கேட்கும் பொழுது பிள்ளைகள் சொல்றாங்க நான் சரியா தான் இருந்தேன், என் நண்பன் தான் என்னை இப்படி செய்தான். வாலிப வயதில் உள்ள பிள்ளைங்க கூட தவறு செய்கிற நேரத்தில் வாலிப அந்த தகப்பனும் தாயும் நண்பர்களை குற்றப்படுத்துறாங்க. என் பையன் நல்ல பையன்தான், அவன் கூட சேர்ந்ததுனால தான் என் பையன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம ஆலயத்திலேயும் அப்படிதான் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஓய்வு நாள் பாடசாலையிலும் அப்படிதான். நம்ம பிள்ளை படிக்கலன்னா நம்ம சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா இந்த டீச்சர் ஒழுங்கா பாடம் எடுக்கல, இந்த டீச்சர் ஒழுங்கா நோட்ஸ் கொடுக்கல, இந்த டீச்சர் மட்டும் ஒழுங்கா இருந்தா என் பிள்ளை இன்னைக்கு எவ்வளவோ மார்க் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருக்கோம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யாம மற்றவர்களை நம்ம குற்றப்படுத்த கூடாது. இதுதான் குடும்ப வாழ்க்கையிலையும் இதுதான் செய்து கொண்டு இருக்கிறோம். கணவன் மனைவியை குற்றப்படுத்துகிறார், மனைவி கணவனை குற்றப்படுத்துகிறார். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பிள்ளைகள் தாயின் தகப்பனையும் குற்றப்படுத்துகிறாங்க. இப்படி இந்த உலகத்துல எல்லாரும் மாறி மாறி குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் குறை சொல்லி குற்றம் சாட்டாத ஒரு வாழ்க்கை தான் ஒளி உள்ள ஒரு வாழ்க்கை. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாமல் ஜீவ ஒளியை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் குறை சொல்லி குற்றப்படுத்தாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த சம்பவத்துல கூட ஆண்டவர் குற்றம் சாட்டுவதற்காக வந்தவங்களை பார்த்து ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, தரையில எழுதிடுறாரு. ஆண்டவர் எழுதின உடனே அங்கே இருந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. குறை சொல்வதை ஆண்டவர் ஒருபொழுதும் ஊக்குவிக்கிற ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார். எல்லா மனிதனிடத்திலும் குறைகள் உண்டு. குறைகளை பார்த்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நீ ஆண்டவருக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்றால் குறைகளை நாம் அப்புறப்படுத்தி குறை சொல்லுகிற பழக்கம் இல்லாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை தான் இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காமல் ஜீவ ஒளியை அடைய வேண்டும் என்றால் மூன்றாவது ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. அதாவது ஒழுக்கக்கேடான பாவம் செய்த ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி ஆண்டவரிடத்துல கொண்டு வர்றாங்க. இந்த ஒழுக்கக்கேடான பாவம் விபச்சாரம் பாவம் இந்த பொண்ணு மட்டும் செய்திருக்க மாட்டா, 2 பேர் இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பொண்ணை அவமானப்படுத்தணும் சொல்ற ஒரே நோக்கத்தோட அவளை ஆண்டவரிடத்துல கொண்டு வர்றாங்க. எப்படியெல்லாம் இவளுடைய வாழ்க்கை இருண்டதாக இருந்ததுன்னா அவளை இழுத்து கொண்டு வரும் பொழுது எல்லாரும் முன்னாடியும் இவ அவமானப்பட்டு நிற்கிறா. எல்லாரும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி
இவளை கல்லறியலான்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிறாங்க. அந்த நேரம் அவளுடைய வாழ்க்கை அவமானத்துக்குரியதாக காணப்படுகிறது. இப்படி அவளுடைய வாழ்க்கை அவமானத்தின் மித்தம் அவ யாருக்கு முகத்தையும் பார்க்க விரும்பாமல் கூனி குறுகி அந்த பெண்மணி நின்று கொண்டிருந்தாள். அந்த பெண்மணியை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, இனி நீ இந்த பாவத்தை செய்யாத. என்ன அன்பான ஆண்டவர், அந்த பாவத்தை செய்ததுனால அவர் தண்டிக்கவோ வேற எதுவும் சொல்லல. அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ போ, இனி இதை செய்யாத. வெற்றியுள்ள வாழ்க்கை. அவமானப்பட்டு எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த பாவத்துல ஈடுபாடு காட்ட மாட்டேன்னு யோசேப்பு சொல்ற நேரத்துல ஆண்டவர் அந்த பாவத்துக்கு விலகி போனதுனால அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அந்நிய தேசத்துல அதிகாரியாக கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த யோசேப்பை ஆண்டவர் வழி நடத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள், அந்த அவமானத்தின் மித்தம் நம்ம வெட்கி குறுகி கொண்டு இருக்கலாம். யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு செல்வ சீமானாக இருந்தான். ஒரே நாள்ல எல்லாவற்றையும், பணத்தை இழந்தான். சரீரத்துல வியாதி வந்தது, அவமானம். அவனுடைய நண்பர்கள் அவமானத்தோடு அவனை பார்த்தார்கள், மனைவி அவமானத்தோடு அவளை பார்த்தாள். ஆனா ஆண்டவர் இந்த யோபுவை ரெட்டிப்பான ஆசீர்வாதமாகிய ஒளியாகிய வெற்றியை கொடுத்து யோபுவை ஆசீர்வதித்தார். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமை மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இதே மாதிரி தான் தாவீதுனுடைய வாழ்க்கை. தாவீது முன்னேற்றுவதற்கு தடையாக அவன் அவமானப்பட்டு கொண்டிருந்தான். தாவீத சின்ன வயசுலேயே சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனா சவுல் அவனை ராஜாவாக அமர விடல. அவனுக்கு வாழ்க்கையில வளர முடியல, ஒரு வெற்றி கிடைக்க முடியல. எல்லா இடத்திலும் அவமானப்பட்டு இருந்தான், பிள்ளைகள்னால அவமானப்பட்டு கொண்டிருந்தான். ஆனா அப்படிப்பட்ட இடத்திலையும் ஆண்டவர் இந்த தாவீதையும் ஆசீர்வதித்து தாவீதுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கொடுத்தாரு. பேதுருடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய போகிற அந்த விசாரணை நேரத்துல அவன் ஆண்டவரை மறுதலிக்கிறான். மறுதலித்து விட்டேனே என்று அவமானத்தோடு கூனி குறுகி அவன் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறான். ஆனா உயிர் தெளிந்த ஆண்டவரை அவன் தரிசித்த பிறகு அவன் அநேக ஆண்டவருக்காக அவன் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பேதுருவாக அவன் காணப்பட்டான். அவன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவரை மறுதலித்து சில இடத்துல அவமானத்தோடு நின்று கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவர் நிச்சயமாகவே நமக்கு வெற்றியை தருவார். இதே மாதிரி மகதலேனா மரியாள் தீய ஆவி பிடித்த ஒரு பெண்ணாக இருந்தால், அந்த பெண்ணை முதல்ல யாருமே அவளுக்கு அவங்க பக்கத்துல அவளை அங்கீகரிக்கவில்லை, அவளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா ஆண்டவரிடத்துல அவள் எப்ப வந்தாலோ அந்த நேரத்துல அவள்கிட்ட இருந்த எல்லா பிசாசுகளையும் ஆண்டவர் துரத்தினார். அவளுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிய பொழுது முதல்ல இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தால். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எந்த இடத்துல அவமானப்பட்டு வெட்கி கூனி குறுகி நின்று கொண்டு இருக்கிறாயோ, நீ கவலைப்படாத, ஆண்டவரை நோக்கி பார். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தாச்சுன்னா எல்லா வீட்லேயும் சைக்கிள் இருக்கும். இன்னைக்கு எப்படி எல்லா வீட்லேயும் பைக்கு காணப்படுகிறதோ அப்படி அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் சைக்கிள் இருக்கும். பைக்கில் போகிற நேரத்தில் போலீஸ் பிடிக்கும். எதுக்காக பிடிக்கும்னா ஹெல்மெட் வைக்கலையேன்னு பிடிக்கும். அநேகர் ஒளிச்சு ஓடிச்சே இருப்பாங்க. அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடியும் எங்கேயாவது பிரயாணம் போக வேண்டும் என்றால் சைக்கிளில் தான் பிரயாணம் போய்கொண்டே இருப்பார்கள். அப்போ ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் சைக்கிளில் போய்கொண்டே இருக்கிறான். ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் நின்று, உனக்கு சைக்கிளில் டைனமோ லைட் இருக்குதா அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணணும்னு சொல்லி அவனை நிற்க வைக்கிறாங்க.
நிற்க வச்ச உடனே அவன் சொல்லுகிறான், இந்த உலகம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது, நீங்கள் இப்போ பட்ட பகலாக இருக்கிற இந்த நேரத்தில் ஏன் சைக்கிளில் லைட்டு ஏன் இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசினான். உடனே அந்த போலீஸ்காரன் என்ன செய்தானா, அந்த சைக்கிளில் உள்ள காற்றை திறந்து விட்டுட்ட, தம்பி நீ போ அப்படின்னு சொன்னார். இவனுக்கு கோபம் வந்தது, ஏன் நீங்கள் காற்றை திறந்து விட்டீங்க, உலகம் முழுவதும் காற்று இருக்குது இல்லையா, அந்த காற்றை வச்சு நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகம் எல்லாம் ஆண்டவர் ஒளியா இருந்தாலும் உன் வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்து இல்லைன்னா நீ பிரகாசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், அவர் உலகம் எல்லாம் ஒளியா இருக்கிறார். உன் வாழ்க்கை பிரகாசிக்கணுமா, உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கணுமா, உன் வாழ்க்கை ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். குறை சொல்லுகிற வாழ்க்கை ஒரு நாளும் வாழாதுங்க. ஆண்டவர் எந்த அவமானப்பட்டு நின்ன இடத்திலையும் நிச்சயமாகவே ஆண்டவர் வெற்றியை தந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன்.